இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரீ டயபெட்டிஸ் டயக்னோசிஸ் வருது. என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஒரு லோ கார்போஹைட்ரேட் டயட் வந்து வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கேரட்ஸ் அண்ட் பீட்ரூட்ஸ், இதுல வந்து ஸ்டார்ச்சோட கண்டென்ட் ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இட்லி தோசையோட குவான்டிட்டியை வந்து லிமிட் பண்ணிக்கலாம். டபுள் த குவான்டிட்டி வெஜிடபிள்ஸ் ஆன் த பிளேட் அண்ட் தென் ஃப்ரை பண்ணாத கிரேவி பேஸ்ட் தொக்கு மாதிரி பண்ணக்கூடிய அந்த நான்வெஜ் வந்து வச்சு சாப்பிடலாம். சொரக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய் இதெல்லாம் வந்து லைட்டா ஸ்டீம் பண்ணிட்டு கர்டோட மிக்ஸ் பண்ணி தயிர் சாதத்துக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல கேலரிஸ் ரொம்பவும் கம்மியா இருக்கும் அண்ட் அதுல நிறைய வந்து ஃபைபரும் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி. சன்லைட் எக்ஸ்போஜர், போதிய அளவுக்கு தண்ணி குடிக்கிறது, எவ்ரி 1 hour ஏதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நடக்கிறது, யோகா அல்லது எக்ஸசைஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துட்டு கேபேஜ் ரைஸ் இல்ல பீர்க்கங்காய் ரைஸ் இல்லைன்னா தயிர் பச்சடி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது கட் ஹெல்த்துமே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாக்குமே வந்து நிறைய நரிஷ்மெண்ட் உள்ள போகும். இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையும். இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.